டேய், இங்க இல்லாத மருந்து சேலத்துல இருக்கா? அது டேய், என்ன ஏதுன்னு முழுசா சொல்லேன்டா. அம்மா என்னமோ ஏதோ பயந்து போய் நிக்கிறாங்க பாரு. டேய் சொல்லேன்டா. அம்மா, சேலத்துல மூலிகை சித்தர்னு ஒருத்தர் இருக்காராமா. அங்க சின்னமலைன்ற இடத்துல. அங்க போனா எப்படிப்பட்ட பாம்பு கடிக்கும் அவர் மருந்து கொடுக்குறாராமா. அதை வாங்கிட்டு வரதுக்காக தான் நானும் கோப்பியும் போறோம். ஆமாமா. டேய், இவ்வளவு தூரம் எப்படிடா? அதுவும் இந்த நேரத்துல? இத பார், நாளைக்கு காலையில டிரைவர் கூட்டிட்டு போ, புரியுதா? ஜீவா, அதான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் தேவையா சொல்லு? ஹனி, புரியாம பேசாதீங்க. பூங்கொடியோட நிலைமை சரியில்லை. நேத்து கூட அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. டாக்டர் வேற இந்த நிலைமையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வந்தப்பவே பூங்குடிக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அம்மா, பெருசா எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க போறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோமா? போற இடத்துல குடுக்கற மருந்து நல்ல மருந்தா இல்லாம மருந்துங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு கொடுத்து நம்ம கிட்ட காசை பறிக்கிறவங்களா இருக்க போறாங்க. ஜீவா, கொஞ்சம் பாத்துக்கோ. அண்ணி, அம்மா தவ இருந்த கோவில இருந்த சித்தர் தான் அங்க போ மருந்து கிடைக்குன்னு சொன்னார். அண்ணி, யாரு? சுருட்டு சித்தரா? ஆமாமா, அவர்தாம்மா. அவர்தான் சொன்னாரு. அதுவும் அவரே என்ன கூப்பிட்டு சொன்னாருமா. அவர் சொன்னார்னா அது உண்மையா தான் இருக்கும். நான் பார்க்க போனப்ப கிடைக்காத சித்தர் உன் கண்ணில் பட்டு உனக்கு சொல்லியிருக்காருன்னா பூங்கொடிய கடவுள் இன்னும் கைவிடலைன்னு தானே அர்த்தம். இது பருப்பா, பூங்குடி பொழைச்சிருவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நீ உடனே கிளம்பு ஜீவா. சரிம்மா, கிளம்பு. நான் கிளம்புறேம்மா. ஆமா, ஹாஸ்பிட்டல் மாறி இருக்கா. அவ பூங்குடி பாத்துக்குவா. வரமா. மாறி வந்து தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கா. நான் போறேன். சரி வா மாயா, கேப் புக் பண்ணி தரவா? சரி மது, நாங்க வரோம். மேடம், அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நிச்சயம் எல்லாம் சரியாயிடும். அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு தாயா இருந்து எல்லாரையும் பார்த்துப்பா. அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சே. அதனாலதான் கடவுள் அவ பொழைக்க ஒரு வழி காட்டியிருக்காரு மேடம். காப்பாத்தணும். அப்பதான் அவர் கடவுள். நிச்சயம் கடவுள் காப்பாத்துவார் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க மேடம், உட்காருங்க மேடம். வந்து உட்காருங்க மேடம். ஐஸ் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டி, டீ. இல்ல, எனக்கு வேண்டாம், நீ குடி. ஆண்டி, நான் குடிச்சிட்டேன் ஆண்டி. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். குடிங்க ஆண்டி, ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டி, குடிங்க. மாறி, இந்தாம்மா குடி. ஐயோ, எனக்கு வேணாம் மேடம், நீங்க குடிங்க. குடின்னு சொல்றேன்ல.
மாறி ம். குடிக்கத்தனமா கொடுத்தேன், குடி. தீபிகா, என்னம்மா தீபி, இன்னும் நீ தூங்கலையா? அவளுக்காக அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் முழிச்சிட்டு இருக்கேன் கிரானி. உனக்கு என்னம்மா தலையெழுத்தா? பக்கத்துல ஏதாவது ஸ்டார் ஹோட்டல் இருக்கா பாரு, அங்க ரூம் போட்டு இரு. ஐயோ எனக்கு தூக்கமே வரல கிரானி. என்னம்மா நீ? உனக்கு அந்த பூங்குடி என்ன ஒட்டா உறவா? அவளுக்காக நீயே கண்ணு முழிக்கணும்? அவளுக்காகலாம் நான் ஒண்ணு கண்ணு முழிக்கல, அவளை நினைச்சுதான் நான் கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. ஜீவா மருந்து வாங்கிட்டு வந்து அவ பொழைச்சிட்டான்னா என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது கிரானி. அவ பொழைச்சாலும் பிரயோஜனப்பட மாட்டா, ஹேண்டிகேப்டா தான் இருப்பா. அவங்களுக்கு அது போதாதா கிரானி? மருந்து வர்ற வரைக்கும் அவ தாங்க மாட்டா. எல்லாத்துக்கும் மேல அவங்க மருந்து வாங்கிட்டு வர மாட்டாங்க. சின்ன மலைக்கு போயிட்டு வர்றதுன்னா அவ்வளவு ஈஸி இல்ல. சேலம் தாண்டி நாமக்கல் போற வழியில உள்ள போய் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள நடக்கணுமா? நான் எல்லாம் விசாரிச்சிட்டேமா. அந்த மருந்தை வாங்கிட்டு வர முடியாதுன்னா நல்லதுதான் கிரானி. அப்படியெல்லாம் மருந்து வராது, அவ பொழைக்க மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அப்படி அவ கதை முடிஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். சரி ஓகே, நீ தூங்கு கிரானி. நீயும் தூங்குமா. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அவ ஃபர்ஸ்ட் போய் சேரட்டும், அதுக்கப்புறம் நான் 4 நாள் நல்ல நிம்மதியா தூங்குறேன். ம், சரி ஓகே கிரானி, நான் மார்னிங் கால் பண்றேன். சரிம்மா. ம். டேய், கழுகுமலை சேலம் டு கொல்லிமலை ரூட்ல இருக்குடா. போறதுக்கு குறைஞ்சது எப்படியும் ஒரு 6 மணி நேரம் ஆயிடும். எப்படியாவது சீக்கிரமா போயிடணும்டா. சீக்கிரமா போய் எந்த பிரயோஜனமும் இல்லடா. ஏன்டா அப்படி சொல்ற? சின்ன மலைன்றது ஏதோ ரிமோட் ஏரியான்னு காமிக்குதுடா. அங்க ராத்திரியில போனா நமக்கு என்னடா தெரியும்? விடிஞ்சா மட்டும்தான் போக முடியும். நாம எப்படியாவது போய் பூங்குடி காப்பாத்தணும், அவ்வளவுதான். அதுக்கு தானடா போயிட்டு இருக்கோம். டேய், யாருடா அது கதையில புது திருப்பு மாதிரி சித்தர் புத்தர்னு சொல்றாங்க? உங்க அம்மா வேற அவரை பார்க்க போனேன்னு சொல்றாங்க, நீ வேற அவரை பார்த்தேன்னு சொல்ற. டேய், அவரை பத்தி தப்பா பேசாத. நான் எப்படா தப்பா பேசினேன்? டேய், சித்தர் புத்தர்னு கிண்டல் பண்ணி. அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. சித்தர்னு ஒருத்தர் இருக்காருன்னு நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையடா, அதனாலதான் நான் கேட்டேன். எனக்கு எப்படி ஒருத்தர் இருக்காருன்னு இன்னைக்கு தானே தெரியும். நான் பூங்கொடி குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக அவளும் அம்மாவும் எப்பவும் வழக்கமா போற கோவிலுக்கு போனேன். அவராவே வந்து என்கிட்ட அவளை காப்பாத்த சின்னமலைக்கு போன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் எதையுமே சொல்லல, அவரா எல்லாத்தையுமே வந்து சொல்றாருன்னா அது ஆச்சரியம் தானே. நான் அப்படியே ஆடி போயிட்டேன்டா. ஆமாண்டா, பூங்குடி பொழைச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. டேய், எதை வச்சுட்ட சொல்ற? கேட்காமலே நமக்கு ஒரு உதவி வருதுன்னா அவ காப்பாத்தப்படணும் தானே அர்த்தம். நீ சொல்றது நடந்துட்டு அதை விட சந்தோஷம் வேற என்னடா இருக்கு? டேய் சரி, இப்ப கழுகுமலைக்கு எப்படி போறது? அது மலையா காடா ஊரா என்னன்னு தெரியலடா. அங்க போய் நம்ம யாரை பார்க்க போறோம்? எல்லாத்தையும் இங்கே கேட்காதடா. நம்ம அங்க போனா அதுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். நீ அங்க ஒரு சித்தர் இருக்காருன்னு சொல்ற, அப்படின்னா அது அந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே இருக்கும். அவங்க கிட்ட கேட்ட வழியை சொல்ல போறாங்க. நீ சொல்றதும் சரிதான்டா.
இப்போ நம்ம கழுகுமலை ரீச் ஆனால் தான் மச்சான் எனக்கு நிம்மதி. டேய், அவன் எங்கள் குடும்பத்து மேலே அதிக அன்பு வச்சிருக்காடா. எங்கேயோ சொல்லாமல் கொல்லாமல் போனவன் கரெக்டாக எங்கள் அம்மாவை பாம்பு கொத்த வரும்போது வந்திருக்கானா? அவன் நினப்பு பூரா எங்கள் மேலே இருக்குன்னு தானே அர்த்தம். டேய், ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லி தான் அங்கே வந்திருக்கேன். எங்கள் அம்மா உயிரை 2வது தடவை காப்பாற்றிருக்காடா. அப்படிப்பட்ட அவளை நாங்கள் காப்பாற்றலனா என்னடா? டேய், அவளை எப்படியாவது காப்பாத்திடலாம்டா. ஏன்டா கவலைப்படுற? வா போலாம். சீக்கிரம் காரடு. அதோ என்னங்க பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏன்டா வந்தான்னு கேக்குறியா? ஒரு விதத்துல அப்படிதான். ஆபீஸ வீடாவும் வீட்டை ஆபீஸாவும் வந்துட்டு போற இடமா வச்சிருக்கீங்க. நான் என்னத்த சொல்றது? வந்தாலும் குத்தங்கிறீங்க, வரலனாலும் குத்தங்கிறீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியல. ஓடி போய் கோட்டை தொட்டுட்டு வர மாதிரி நீங்க வீட்டை தொட்டுட்டு போனா அப்படிதான் சொல்வாங்க. சரி சரி, எனக்கு காஃபி சாப்பிடுறீங்களா? நெல்லுக்கு பாயறதுல அப்படியே புல்லுக்கும் பாயிடுமே. உனக்கு போடுறதுல கொஞ்சம் இறக்கம் எடுத்துட்டு வா. இருந்தாலும் உங்களுக்கு ஏத்த ரொம்ப அதிகம் தாங்க. ஆமா, எங்க யாருமே காணோம், தூங்குறாங்களா? இருக்கிறது நாங்க 3 பேரு. எழுந்திருச்சு என்ன பண்ண போறோம்? அதான் தூங்கிட்டோம். 3 பேரா? பூங்குடி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலையா? அவ கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே போகுதாங்க. என்ன ஆவானே தெரியல. ஜீவா தான் ஏதோ சேலத்துல மூலிகை மருந்து வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கான். அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மாமாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு. உங்களை இந்த வீட்டு கணக்குல சேர்க்கறதா இல்லையானே தெரியல. இருக்கீங்கன்னு நினைச்சா போயிடுவீங்க, போயிட்டீங்கன்னு நினைச்சா இருப்பீங்க. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? சரி இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். என்னடா நீ பெங்களூர் போயிருக்குன்னு மது சொன்னா நீ இங்க உட்காந்துட்டு இருக்க? எப்ப போன, எப்ப வந்த? நான் போவும் இல்லை வரவும் இல்லைப்பா, இங்கே தான் இருக்கேன். ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டுன்னு கேட்டா ஏன் டென்ஷன் ஆகுற? நீ இருந்திருந்தாதான் நேத்து பாம்பு வந்ததுக்கு மது எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டாளே. பாம்பா? எங்க என்னங்க? எங்கப்பா? டேய், அதை புடிச்சிட்டு போயிட்டாங்கடா. இவ்வளோ வீரனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, நீ இருந்திருந்தாலும் இவன் எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மது, காஃபி எடுத்துட்டு வா, நான் வாக்கிங் போகணும். சரி மாமா, எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. என்னடா இடம் இது? வாங்க சார், வாங்க பார்த்து வாங்க. அட என்னப்பா இப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் புதர் மாதிரி செடி கொடியா தான் இருக்கு. ஐயா, மனுஷங்க ஒருத்தங்களையும் காணோம். அப்படிதான் சார் இருக்கும். டேய், பார்த்து வாடா ஜீவா. இந்த இடத்த பத்தி அப்படி இப்படி சொல்லுவாங்க. நாங்களே இந்த பக்கம் வரதில்ல சார். ஏங்க சின்ன மலைன்னு சொன்னாங்க, இங்க மலையே காணோம். சுத்தி வறண்ட கடை இது தான் சின்ன இருக்கு. மலை இல்ல சார். சின்ன மலை இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். வாங்க சார். டேய், ஃபுல்லா முள்ளா இருக்கு, பார்த்து வா. நீ போடா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அனிமல்ஸ் ஏதாவது இருக்குமா? அணில் எங்க வேணாலும் தெரியும் சார். என்ன ஊருக்குள்ள இருக்கிறது நாட்டு அணில், எங்க தெரியுறது காட்டு அணில். முள்ளம்பன்றி சைஸ்ல பெருசு பெருசா இருக்கும் சார். ஏங்க, நான் அணிலை பத்தி கேட்கலங்க. அனிமல்ஸ், அதாவது விலங்குங்க. விலங்குங்களா? இந்த சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ள எப்போவாச்சும் தான் வரும்னு சொல்லுவாங்க. நரி, காட்டு பன்னி, காட்டு பூனை, பெரிய பெரிய யானை அதெல்லாம் இங்கிட்டு தான் சார் தெரியும். ஐயோ, என்ன சார் நின்ட்டீங்க? பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க சார். நம்ம அதுங்களை தொல்லை பண்ணாம இருந்தா அதுங்க நம்மளை தொல்லை பண்ணாதுங்க. அப்படின்னா அதுகளை பார்த்து நம்ம பயந்தா அதுங்க நம்மள விடாது. ஐயோ, டேய், வாயை மூடிட்டு வாடா. டேய் சும்மாறா. பேசினா நீ பயப்படுற, பேசாம இருந்தா எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் கைடு சார்,
இன்னும் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? வந்துட்டோம் சார். இந்தா பக்கத்துல தான் இருக்கு. சார், நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீங்களும் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி 10 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு வந்துட்டீங்க. சார், நம்ம ஒருவேளை வழி தவறி சுத்து வழியில போறோமோ? ஆஹா, இதுதான் சார் குறுக்கு வழி. அந்த பக்கமா போயிருந்தோம்னா ரோடு வழியா 40 கிலோமீட்டர் சுத்தி போயிருக்கணும். 40? அதுக்கப்புறம் காட்டு வழியா 20 கிலோமீட்டர் போகணும். அவ்வளவு தூரம் சுத்தி போய் சித்திர பாக்குறாங்க. மருந்து வேணும்னா போய் தானே சார் ஆகணும். மக்களுக்கு நன்மை செய்யணும்னா அப்படி காட்டுல வந்தா மறைஞ்சிருப்பாங்க. ரோட்டோரத்துல ஒரு கடையை போட்டு விற்கலாம்ல. டேய், ஒழுங்கா வாயை மூட்டு வா, இல்லைன்னா இங்கே இரு. அடையப்பா, சரிடா, நான் எதுவுமே பேச மாட்டேன். பேசாம வாய் முட்டையை வர நீ போ. வா. பயப்படாம வாங்க சார். போடா. சாரி, போங்க சார். வாங்க. பயத்துல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஐயா படையிற, எனக்கு என்னமோ இவன் நம்மள சின்னமலை கூட்டிட்டு போறானான்னு சந்தேகமா இருக்குடா. அநேகமா இந்த நாய்க்கே ரூட் தெரியுமா டவுட்டா தான் இருக்குது. டேய் சும்மா இரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி சந்தேகப்படுறன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மள எங்கேயாவது அவன் கொண்டு போய் விட்டுற போறான். இது பாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா திரும்ப வரும்போது அவன் கிட்ட கேட்டுக்கோ. இப்ப வாயை முடிட்டு அமைதியா வா. போடா டேய், நாம திரும்பி வருவோமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. போ. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் பூவு. அது ஏன் தான் உனக்கு புரியாம போச்சுன்னு தெரியல. அடுத்தவங்க நல்லதுக்கு யோசிச்ச நீ உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டிய பிள்ளை. மாரி, ஜீவாவுக்கு ஃபோன் கால் போகுதா? இல்லைங்க மேடம், ஜீவா சாருக்கு பண்ண கிடைக்கல, கோபிக்கும் பண்ண கிடைக்கல மேடம். அவங்க சின்னமலைக்கு போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை அவங்க அங்கே போனதால தான் ஃபோன் பண்ணால் சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் மேடம். எப்படியாவது மருந்தோட சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டா போதும். கவலைப்படாதீங்க மேடம், அவங்க நிச்சயமாக மருந்தோட வந்துடுவாங்க. சரி, நான் இப்போ வந்துடுறேன். இவன் ஏன் இங்கனையே சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியல. அவளுக்கு ஆகாத ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கா. இவளை கவனிக்கவா அவங்க இருக்கா? என்ன மாதிரி ஏதோ பலமான யோசனையில இருக்க போல இருக்கு. பூங்கொடியை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பத்தியா? என்ன பத்தி நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லத்தான், அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி ரொம்ப திமிரு பேச்செல்லாம் பேசுற? அவ கூட இருந்து இருந்து உனக்கும் திமிரு ஒட்டிக்கிச்சா? அப்படின்னும் சொல்லலாம், ஆனா உன்னை பார்த்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். பேசுடி பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுறேன்னு பாக்குறேன். டாக்டர் வந்தாரா மாதிரி? இல்லைங்க மேடம், இன்னும் வரல. ஆண்டி, அப்பா ஆன் தி வேலை தான் இருக்காரு. பணம் ஏதாச்சும் கட்ட சொன்னாங்களா? இல்லம்மா, எதுவும் கட்ட சொல்லல. என்ன மாயா, ஜீவா சின்னமலைக்கு போயிருக்கானாமே? ஆமா, பூங்குடிக்கு மருந்து வாங்கிட்டு வர போயிருக்கான். சின்னமலைக்கு போறதே கஷ்டமான காரியம். அதுவும் இல்லாம அது ரொம்ப ஆபத்தான காடு. ஜீவாவை ஏன் மாயா இப்படி கஷ்டப்படுத்துற? நான் அவனை போக சொல்லல, அவனா தான் போயிருக்கான். நீ எடுத்து சொல்ல மாட்டியா? எடுத்து சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கே தெரியும். நாம அவனுக்கு சொல்லித்தர தேவையில்லை. இல்ல மாயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவனோட இஷ்டம். என்னால அதுல எல்லாம் தலையிட முடியாது. மாரி, ஜீவாவுக்கு இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாரு. சரிங்க மேடம். நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் லைன் உனக்கு கிடைக்க போறதில்லை.